அன்பிற்கினிய மாணவர்களுக்கு வணக்கம். போன வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா என்னால் கிளாஸ் போட முடியல. அதனால் பழைய யூடியூப் கிளாஸோட லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். இருந்தாலும் இந்த வகுப்பில் உங்களுக்கு நம்ம பழையது எது முடித்தோமோ அதிலேருந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? நாம் இப்போ 6th சாப்டர் பார்த்துட்ருக்குறோம். அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான் அப்படிங்கிறது. அதில் நாம் அந்த இஃப் எல்ஸ் எலிஃப் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்றைய கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம 3 வகையாக பார்த்துருந்தோம். சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் டெசிஷன் மேக்கிங் இல்லைனா பிரான்ச்சிங், அப்படி இல்லை அப்படின்னா ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் பார்த்துருந்தோம். அதில் நம்ம இப்போ 3ஆவதாக பார்க்க போகிற இதுதான் ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் அப்படிங்கிறது. சரியா? ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் 100 லைன் இல்லை மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 10லேருந்து எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் இருக்கலாம். இப்போ அதில் தொடர்ச்சியாகவே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறதையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி கொடுத்துருக்கிற கண்டிஷன் பேஸ் பண்ணி அது சரியாக அப்படி இருந்ததுன்னா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரியும், அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரியும் பார்த்துருந்தோம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட கோடிங் எல்லாமே என்னென்னா கொடுக்குற கண்டிஷன் பொறுத்து அது திரும்ப அதே மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரியான விஷயத்தை தான் பார்க்குறோம். அதுதான் ஐட்ரேஷன் லூப்பிங் அப்படிங்கிறது எல்லாமே. சரியா? நம்ம C++ல் பார்த்துருந்துருப்போம். வைல், டூ வைல், ஃபார் இந்த மாதிரியான லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. இங்கே வெறும் வைல் அண்ட் ஃபார் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். பைத்தானில் பார்த்தீங்கன்னா வைல் அண்ட் ஃபார் மட்டும் தான் பார்ப்போம். அது பின்னாடி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறேன். சரியா? சரி, இங்கே ஐட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. இந்த 3 லைன் தான் ஐட்ரேஷன் இல்லை அப்படின்னா லூப்பிங் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன். ஐட்ரேஷன் ஆர் லூப் ஆர் யூஸ்டு இன் சிச்சுவேஷன் when the user need to execute a block of code several of times till the condition is satisfied. ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய பிளாக் ஆஃப் கோட். சரியா? ஸோ இதை தான் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் லூப் அப்படிங்கிறாங்க பாருங்கள். லூப் அப்படின்னாவே தமிழில் வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எ லூப் ஸ்டேட்மெண்ட் அலோவ்ஸ் டு எக்ஸிக்யூட் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ். லூப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையோ நிறைய தடவை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் தான் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்களேன். இந்த ஃப்ளோ சார்ட்டில் பாருங்கள், ஒரு ஏரோ கொடுத்துருக்காங்க. இந்த ஏரோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் கோடிங். அதை பார்த்திங்கன்னா மேலே இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அது அதில் நமக்கு கண்டிஷன் இருக்கும். நம்ம கொடுக்குற ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். அது கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். மொத்தத்தில் ஏதோ ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் சரியாக இருந்தது அப்படின்னா அந்த ட்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரோ இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். சரிங்களா? அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் அந்த கண்டிஷனை போய் செக் பண்ணும். அப்படி கண்டிஷன் போய் செக் பண்ணும்போது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனோ இல்லை கண்டிஷனோ பார்த்திங்க அப்படின்னா ஏதோ மாறுபட்டிருக்கலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்க்ரிமெண்டிங் இல்லை டிக்ரிமெண்டிங்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஏறி இருக்கலாம். அது மதிப்பு மிகுந்திருக்கலாம், இல்லை மதிப்பு குறைஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா திரும்ப மறுபடியும் அந்த கண்டிஷன் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு சரியாக இருக்கிற பட்சத்தில் திரும்ப இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் அப்டேட் ஆகிட்டு அந்த கண்டிஷன் போய் மறுபடியும் திரும்ப செக் பண்ணும். இது எப்போ நடந்துகிட்டு இருக்கோம்? நாம் கொடுக்குற கண்டிஷன் சரின்னு சொல்லிட்டு வர அளவுக்கு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்குமே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம அந்த செக் பண்ணுற கண்டிஷன் ஏதோ ஒரு கட்டத்தில் ஃபால்ஸ் ஆகலாம். அப்படி ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை அப்படின்னா அந்த ப்ரோக்ராமோட மற்ற கோடிங்கோ, அதுதான் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸும் நம்மளுக்கு சொல்லுது. இந்த பாக்ஸும். சரியா? ஸோ இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லூப்பிங்கோட வேலையே. சரியா? சரி, இங்கே நம்மளோட பைத்தானில் 2 வகையான லூப்பிங் இருக்குது. என்னென்ன லூப் அப்படின்னா வைல் லூப் அண்ட் ஃபார் லூப். ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் 5 மார்க்காக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வைல் லூப். வைல் லூப் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக இந்த என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்லுவோம். என்ட்ரி செக்னு எக்ஸிட் செக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன வருஷத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்போன்னு நினைக்கிறேன்.
அதில் வந்து ஃபார் வைல் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்ட்ரி செக்கில் வரும். அதாவது கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அந்த கோடிங்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் இந்த என்ட்ரி செக் அப்படிமோ. இப்போ இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வைல் கண்டிஷன், வைலுக்கு பக்கத்தில் கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷனுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு கோலன் கொடுக்குறோம். சரியா? ஸோ நாம் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. C++ல் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணதில்லை. கோலன் கொடுக்கணும், ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு கோலன் கொடுக்கணுங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணது கிடையாது. சரி, வைல் லூப்பில் கண்டிஷன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் பிளாக் 1 அப்படிங்கிறோம். பிளாக் 1 அப்படின்னாவே நம்ம கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா பைத்தனை பொறுத்த வரைக்கும் இண்டென்டேஷன் படி தான் பண்ணுவோம். அப்போ வைல் லூப் ஸ்டேட்மெண்ட் லைன் கொடுத்துட்டு அடுத்து இண்டென்ட் பண்ணி தான் நீ அடுத்து செட் ஆஃப் கோடிங்ஸ் எல்லாமே கொடுக்கணும். எதுக்குன்னா நீங்கள் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் ஒர்க் ஆகுமோ அதெல்லாம் நீங்கள் அந்த இண்டென்டேஷனில் கொடுத்துடணும். கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இப்படி இந்த கண்டிஷன் இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு மெசேஜ் காட்டுற மாதிரி. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். வைல் எக்ஸ்ப்ரெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுது, கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷனை செக் பண்ணுது. அந்த கண்டிஷன் பாருங்கள், கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா கண்டிஷனல் கோட் அந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? எப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து எப்போ ப்ரோக்ராமோட கோடிங் அந்த ரெண்டாவது சர்க்கிள் போகுது, அந்த கண்டிஷன் கொடுக்குற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, தப்பாக இருக்கிற கட்டத்தில் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமோட மற்ற கோடிங்க்கு வரும். சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஆப்ஷனல். நாம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னாலும் தேவையில்லை. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், நம்மளோட விருப்ப தேர்வு தான். இன் வைல் லூப் த கண்டிஷன் இஸ் எனி வேலிட் பூலியன் எக்ஸ்பிரஷன் ரிட்டர்னிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அந்த கண்டிப்பாக வைல் லூப் என்ன பண்ணும், அந்த கண்டிஷன் செக் பண்ணுது இல்லையா, அது ஒன்றா சரி இல்லைனா தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பூலியன் எக்ஸ்பிரஷனை தான் கொடுக்கும். பூலியனாவே தெரியும், 0 or 1, அதுக்கு ஒரு பேர் கொடுப்போம். 0னா ஃபால்ஸு, 1 அப்படின்னா ட்ரூ, இந்த மாதிரி. சரி, எல்ஸ் பார்ட் வந்து ஆப்ஷனல் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இது 1 மார்க்கு. அடுத்து த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 இஸ் கெப்ட் எக்ஸிக்யூட்டட் டில் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. அந்த கண்டிஷன் சரியாகிற வரைக்கும் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். அந்த எல்ஸ் பார்ட் வந்து எப்போ எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி. ரீகால் த வைல் லூப் பிலாங்ஸ் த என்ட்ரி செக் லூப் டைப் தட் it is not executed even once if the condition is tested false in the beginning. அப்போ பிகினிங்லேயே ஏதாவது தப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இங்கே பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் கோடிங் பாருங்கள். ஒரு 4 லைன் இருக்குது. ஃபஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. ஐ அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் 10ங்கிற மதிப்பு இருக்குது. அப்போ அதை வந்து வைல் லூப்புக்குள்ளே செக் பண்ணுறாங்க. i <= 15. இது வந்து ஒரு மெத்தடில் உங்களுக்கு நான் ஒரு தடவை போட்டிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ வச்சுக்குவோம், அடுத்து இந்த எக்ஸ்பிரஷனை செக் பண்ணுவோம், அடுத்து ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவோம், அப்புறம் அந்த இன்க்ரிமெண்டிங் ஆப்ரேட்டர். அந்த மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இன்சலைஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து வைல் லூப்புக்குள்ளே ஐயோட மதிப்பை என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். i <= 15, ஐயோட வேல்யூ 10, 10ங்கிற மதிப்பு 15 விட சின்னதான் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ தானே? ஸோ ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணும், இந்த இன்டென்டேஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, இன்டென்டேஷனில் பாருங்கள் 2 லைன் கொடுத்துருக்காங்க. இன்டென்டேஷனில் மொத்தம் 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொன்று இன்க்ரிமெண்டிங்காக கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு. சரியா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு டெலிமிட்டர் கொடுக்குறாங்க, ஸ்பேஸ் டேப் அப்படிங்கிற மாதிரி, ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு T ஃபார் டேபுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எஸ்கேப் சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஐயோட மதிப்பு இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் i = i+1. சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணும், ஐயோட மதிப்பை செக் பண்ணும். அப்போ செக் பண்ணும் 10ங்கிறது 15 விட சின்னது, சரிதான். ஸோ அப்போ இந்த 2 லைனும் எக்ஸிக்யூட் ஆகும். 2 லைன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10ங்கிற மதிப்பு பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த லைனில் என்ன பண்ணோம், ஐயோட மதிப்பு 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இப்போ ஐயோட மதிப்பு 10லேருந்து 11 மாறி இருக்கும். இப்போ திரும்ப மறுபடியும் வைல் லூப்க்கு வரும். ஏன்னா கண்டிஷன் சரிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ சரி அப்படிங்கும்போது அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் வைல் லூப்புக்கு தான் போகும். இப்போ ஐயோட மதிப்பு 11. ஸோ 15 விட சின்னது தான். பிரிண்ட் ஆகும், மதிப்பு 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 12ங்கிற மதிப்பு வரும். இப்போ ஐயோட மதிப்பு 12. 12ங்கிறது 15 விட சின்னது. அதே மாதிரி 13ங்கிறது 15 விட சின்னது. 14 அப்படிங்கிறது 15 விட சின்னது.
அதே மாதிரி 15 அப்படிங்கிறது 15 விட சின்னது இல்லை, ஆனால் சமம். சரியா? I less than equal to 15 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். சரி, அப்போ இன்னும் என்ன பண்ணும்? 15ங்கிற மதிப்பு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு ஐயோட வேல்யூ என்ன ஆகும்? 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ இப்போ ஐயோட மதிப்பு என்னது? 16. திரும்ப மறுபடியும் ஒயில் லூப் போகும். ஐயோட மதிப்பு 16 லெஸ் தென் ஈக்குவல் டு 15. அப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? தப்பு தான். அப்போ 16ங்கிறது 15 விட சின்னதும் கிடையாது, சமமும் கிடையாது. ஸோ அது தப்பு. ஸோ தப்பு அப்படிங்கும்போது ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட், அதாவது பார்த்தா எக்ஸிட் ஆயிரும். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட்டு 10, 11, 12, 13, 14 and 15. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இந்த லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எல்லாமே. சரியா? சரி பாருங்கள். தட் த கண்ட்ரோல் வேரியபிள் இஸ் I which is initialized to 10. The condition is tested I less than equal to 15. If true, the I gets printed continuously. சரியா? ஸோ அது இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா I equal to I plus 1 யூஸ் பண்ணுறோம். When I becomes 16, the condition is tested false. This will be terminated அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அப்போ 16ன்னு வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ அப்புறமேட்டு என்ன பண்ணிக்கிறாங்க? அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதை டெர்மினேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். பிரிண்ட் கேன் ஹாவ் என் செப் ஆஸ் பேராமீட்டர்ஸ். பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 பேராமீட்டர்ஸ், 2-3 இல்லை நிறைய இருக்குது. பட் நாம் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறது எண்டு, செப் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். எண்டு பேராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது 1 மார்க் பார்த்துக்கோங்க. என் பேராமீட்டர் கேன் பி யூஸ்ட் when we need to give any escape sequences like, அதாவது எண்டு பேராமீட்டருக்குள்ளே ஏதாவது எஸ்கேப் சீக்வன்சஸ் நீங்கள் அந்த ப்ரோக்ராம்குள்ளே அவுட்புட்டில் நீங்கள் பார்க்கணும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் எண்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். செப் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் இருக்குது. இது பாருங்கள், செப் பேராமீட்டர் கேன் பி யூஸ்டு டு ஸ்பெசிஃபை எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். என்னது? கமா, செமிகோலன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸை நீங்கள் அந்த அவுட்புட்டில் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதை வந்து செப் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராமீட்டரில் பயன்படுத்திக்கலாம். ஸோ பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனுக்குள்ளே என் இல்லை செப் இப்படிங்கிற 2 பேராமீட்டரை பயன்படுத்திக்கலாம். சரியா? சரி பாருங்கள். எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐயோட அதே ப்ரோக்ராம் தான். அதே ப்ரோக்ராமு என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸ்ட்ரா எல்ஸ் பிரிண்ட் வேல்யூ ஆஃப் I when loop exit அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கே பாருங்கள், அதே மாதிரி ப்ரோக்ராம் 10, 11, 12, 13, 14, 15 அப்படிங்கிற வரைக்கும் அவுட்புட் வந்துருச்சு. எல்ஸ் பார்ட் உங்களுக்கு ஆப்ஷனல்லாம் சொல்லி சொன்னாங்கல்ல, அதில் பாருங்கள் எல்ஸ் பார்ட்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தேவையான கோடிங் எழுதிக்கலாம். அதாவது இந்த ஒயில் லூப்பே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, டெர்மினேட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒயில் லூப் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அது தெரியறதுக்காக அந்த எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் I when that loop exit, அதாவது பார்த்திங்கன்னா ஐயோட மதிப்பு அந்த லூப் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம், அதாவது லூப் எக்ஸிட் ஆகும் பொழுது அந்த ஐயோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ஐயில் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் இல்லையா? அதாவது 15ங்கிறதுல 16ன்னு ஆனதுக்கப்புறம் தானே செக் பண்ணால் ஃபால்ஸ்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அந்த ஐயோட வேல்யூ அப்போ நம்மளுக்கு அங்கேயே ஸ்டேபிளாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஐயோட மதிப்பை பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த எல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது கட்டாயம் கொடுத்தா தான் ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. அது கொடுக்காமையும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள். கொடுத்தும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ பார்க்குற எக்ஸாம்பிள். சரியா? சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் லூப். ஃபார் லூப் எப்பயுமே எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அது அந்த லூப்பிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாலே இந்த ஃபார் அப்படின்னு சொல்லக்கூடிய லூப் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லி சொல்லலாம். அதே தான் பைத்தான்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய லூப் அப்படிங்கிறதுக்கு ஃபார் லூப் தான். சரிங்களா? இதை வந்து இதையும் என்ட்ரி செக் லூப்னு தான் சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன் செக் பண்ணி பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி பண்ணும். சேம் அதே தான். என்ட்ரி செக் பண்ணாவே கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு தான் திரும்ப என்ன பண்ணும், உள்ள வெளியீடு பார்க்கறதுக்காகவே உதவும். சரியா? சரி, அதே தான் இந்த 3 லைன் சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். சின்டாக்ஸ்லேயும் பாருங்கள் எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் தான் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அப்போ மேலே இருக்கிற அந்த 2 லைன் ரொம்ப முக்கியமான சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபாரில் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்காங்க.
என்ன கவுண்டர் வேரியபிள்னு சொல்லி கொடுத்துட்டு என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சீக்வன்ஸ்னு கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இந்த சின்டாக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக மேட்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கவுண்டர் வேரியபிள் மென்ஷன் இன் த சின்டாக்ஸ் சிமிலர் டு த கண்ட்ரோல் வேரியபிள் தட் வி யூஸ்ட் இன் த ஃபார் லூப் ஆஃப் C++ல கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்கிறல்ல, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ லெசன் இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு கம்பேரிசன் கொடுக்க முடியாது. கண்ட்ரோல் வேரியபிள்னால் இது வந்து இப்போ தான் இந்த வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுவும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள் ஐ அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபைனல் இன்க்ரிமெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுனா சீக்வன்ஸை வந்து இனிஷியல் பண்ணுறது, அதாவது இனிஷியலைஸ் பண்ணிக்கிறது, ஃபைனல் பண்ணிக்கிறது, இல்லை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது எல்லாமே அந்த சீக்வன்ஸ் தான் சொல்கிறாங்க. யூஸ்வலி பைத்தான் ஃபார் லூப் யூசஸ் அ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் த சீக்வன்ஸ். நம்ம இந்த சீக்வன்ஸும் சொன்னல, ஸ்டார்ட் பண்ணுறது, எண்ட் பண்ணுறது, இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறது. கண்டிப்பாக ஒரு லூப் அப்படின்னாவே தொடக்கம் இருக்கணும், முடிவுங்கிறது இருக்கணும். ஒரு லூப்பிங் அப்படின்னாவே தொடக்க முடிவு கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இது எவ்வளோ நேரம் ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ இருக்கணும். ஆமாம் தானே? ஸோ அதை தான் இங்கே சீக்வன்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த சீக்வன்ஸை ஃபார் லூப்பில் பயன்படுத்தோம்னா ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். சரியா? ஸோ அப்போ இதெல்லாமே வந்து இந்த ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்குன்னா, ஸ்டார்ட், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பேராமீட்டர் ஸ்டார்ட், ரெண்டாவது இருக்கிறது ஸ்டாப், மூணாவது இருக்கிறது ஸ்டெப். என்ன ஸ்டார்ட்னா என்ன? இனிஷியல் வேல்யூ தான் ஸ்டார்ட். ஸ்டாப்னா ஃபைனல் வேல்யூ ஸ்டாப். ஸ்டெப் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இது வந்து ஆப்ஷனல் பார்ட். எப்படி ஆப்ஷனல் பார்ட் அப்படிங்கிறது கீழே வர எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை கொடுக்கலாம், எந்த மாதிரியெல்லாம் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ ரேஞ்சில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஞ்சில் மொத்தம் 3 பேராமீட்டர் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் 6.8ல் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், 1,30,1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அப்போ ஸ்டார்ட் வேல்யூ என்னது 1, ஸ்டாப் வேல்யூ என்னது 30, இன்க்ரிமெண்ட் என்ன ஆகணும் 1, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும். சரியா? ஸோ அப்போ இதோட அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1லேருந்து பிரிண்ட் ஆகிக்கிட்டே வரும். 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு எவ்வளோ வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு வரும்? 29 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகிட்டு வரும். ஏன் சார் 30 தான் சார் எண்ட் வேல்யூ கொடுத்துருக்கு, எப்படி சார் நீங்கள் வந்து 29 எடுத்துணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா, இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்க அதுலேருந்து கன்சிடர் பண்ணோம், எண்டிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆனால் ஒன்றுக்கு முன்னாடியே நிறுத்திடும். சரியா? அப்போ 30ன்னு கொடுத்தா 29. சார் எனக்கு 30ங்கிறதும் பிரிண்ட் ஆகணும் சார் அப்படின்னா நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும், 31 அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ சரியா? ஸோ அப்போ அந்த எண்டிங் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா n-1 கான்செப்டில் வரும், அதாவது ஸ்டாப் -1 அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்களேன். ரெண்டாவது எக்ஸாம்பிளில் 2 ஸ்டார்டிங் வேல்யூ என்னது 2, எண்டிங் வேல்யூ 30. இன்க்ரிமெண்டிங் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும். அப்போ ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது 2 பிரிண்ட் ஆகும், அடுத்து 4 பிரிண்ட் ஆகும், 6, 8 இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாய்ப்பாடில் என்ன வரும், 30க்கு முன்னாடி என்ன இருக்கும் 28ன்னு இருக்குமா. ஸோ அது வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் என்ன சார் இன்க்ரிமெண்ட் எதாவது சார் கொடுத்துட்ருக்கீங்க, டிக்ரிமெண்ட்டும் கொடுக்கலாம்ல சார் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 30, எண்டிங் வேல்யூ 3, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்க்ரிமெண்ட்டில் -3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல 30 பிரிண்ட் ஆகும், அடுத்து 30க்கு அப்புறம் 3 மைனஸ் பண்ணால் 27 பிரிண்ட் ஆகும், அடுத்து 24 பிரிண்ட் ஆகும், அடுத்து 21 பிரிண்ட் ஆகும். அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே வந்து கடைசியில் 6 வரைக்கும் நின்றோம். ஏன்னா n-1 கான்செப்ட் தானே. ஸோ இப்போ கடைசியில் என்ன இருக்கோ அதுலேருந்து -1. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பிரிண்ட் ஆகிருக்கணும்னா 3 பிரிண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா அந்த 3ங்கிறது வராது. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட் இருக்கக்கூடிய டிஜிட் என்ன ஆகும், அதை நிறுத்திடும். சரி பாருங்கள், இங்கே சிம்பிளாக என்ன கொடுத்துருக்குறான், ரேஞ்ச் 20 மட்டும் கொடுத்துருக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ 20 கொடுத்துட்டா இது ஸ்டார்ட் வேல்யூன்னு எடுத்துக்கிறதா இல்லை எண்டு வேல்யூன்னு எடுத்துக்கிறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள், வில் கன்சிடர் திஸ் வேல்யூ 20 ஆஸ் த எண்ட் வேல்யூ. அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன்லேயும் சிங்கிள் வேல்யூ கொடுத்தோன்னா அது ஸ்டாப் வேல்யூவாக தான் எடுத்துக்கும்.
ஸோ ஸ்டார்ட்ஸ் த ரேஞ்ச் கவுண்ட் ஃப்ரம் 0. அப்போ எதுலேருந்து எடுத்துக்கும்? இருக்கிறதே லீஸ்ட் நம்பர் என்ன? ஸோ அதை தான் ஸ்டார்டிங் வேல்யூவாக எடுத்துக்கும். அப்படி பார்த்தா 1 தான் ஸ்டார்டிங் நம்பர் சார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? கிடையாது, 0 தான் ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ அப்போ 0லேருந்து பிரிண்ட் ஆகும். அப்புறம் எப்படி சார் இது வந்து எண்டிங் வேல்யூ எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இதில் லிமிட் என்னது? 0 தான் அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் நம்ம வைக்க முடியாது. அதில் என்னது? இன்க்ரிமெண்ட்டில் 1 அப்படின்னு தான் நம்ம வைக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தா ஸ்டார்டிங் வேல்யூ 0, இன்க்ரிமெண்ட் வேல்யூ 1, ஸ்டாப் வேல்யூ என்னது 20 அப்படின்னு பார்த்தா 0லேருந்து 19 வரைக்கும் வரும். சரிங்களா? ஏன்னா ஸ்டாப் -1 அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தானே வருது. ஸோ அதனால் இந்த ரேஞ்ச் 20க்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஃபார் ஈச்சோட சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐட்டம் என்ன ரீச் ஆகுதோ ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது சிம்பிளான எக்ஸாம்பிள். ஃபார் ஐ, அந்த கவுண்டர் வேரியபிள் என்ன கொடுக்குறாங்க? ஐ அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த ஐ பார்த்தீங்கன்னா ஐ இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமா? அந்த சீக்வன்ஸ்னாவே அந்த ஸ்டார்டிங் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, அப்புறம் இன்க்ரிமெண்ட் வேல்யூ சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி. அப்போ என்ன வரணும்? ஸ்டார்டிங் வேல்யூ 2, எண்ட் வேல்யூ 10, ஸ்டெப் வேல்யூ சொல்கிறல அது என்னது? அது 2ன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பிரிண்ட் ஆகும், 4 பிரிண்ட் ஆகும், 6 பிரிண்ட் ஆகும், 8 பிரிண்ட் ஆகும். அடுத்து 10ன்னு வரும். அந்த 10னா நம்ம என்ன கான்செப்ட்? 10னா அப்போ அந்த கடைசி வரக்கூடிய இது வருமா? ஸ்டாப் -1 அப்படிங்கும்போது என்ன பண்ணும்? அப்போ 8ஓடையே நிறுத்திக்கும் இல்லையா? ஸோ அதனால் 8ஓட நின்றோம். இதிலே பாருங்கள், அந்த எல் ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. எல் ஸ்பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டாங்க. இப்போ இது ஆப்ஷனல் தானே? ஸோ அதனால் ஓகே. அடுத்து பாருங்கள், பைத்தானில் இன்டென்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜஸ்லாம் பிரேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் தான் முக்கியம் அப்படிங்கிறதையும் திரும்ப இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உங்களுக்கு. சரி, அடுத்து பாருங்கள், எண்ணில் 100, சம்மில் 0. ஃபார் கவுண்டர், இங்கே வந்து கவுண்டர் வேரியபிளோட பேர் என்ன? கவுண்டர் இன் ரேஞ்ச் 1,n+1 கொடுத்துருக்காங்க. 1,n+1. ஏன் சார் n-1 கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி சார் அப்படின்னு சொல்லி, அது n-1 கான்செப்ட் தான் சார். இப்போ 100ன்னு கொடுத்தா 99 வரைக்கும் தான் சார் எடுத்துக்கும் அப்படின்னா நீங்கள் 101 கொடுத்துருக்கலாம் எண்ணில். ஓகேவா? அப்படி கொடுத்துருந்தா நீங்கள் n+1ங்கிறது கொடுக்க தேவையில்ல, சும்மா சிம்பிளாக என்னன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய கூடுதல் தொகை அப்படின்னா நீங்கள் எண்ணுக்கு 101 வேல்யூ கொடுத்தாவே ஈஸியாக முடிஞ்சு போயிடும். n+1 கொடுக்க தேவையில்லை. ஆனால் என்னோட மதிப்பு 100 அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த 100ஐயும் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ ஸ்டெப் -1 அப்படிங்கும்போது நீ n+1 வரைக்கும் நீங்கள் நிறுத்திக்கோங்க, 101 வரைக்கும் வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து கண்டினியூஸாக கூட்டிகிட்டு வர போகிறோம். அப்போ 1/1, 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப் டு 100 வரைக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுது. சரியா? சம்மில் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சம்மில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் வேரியபிள் சரிங்கிற பட்சத்தில் சம் ப்ளஸ் கவுண்டர், சம்மோட வேல்யூ 0, அடுத்த டைம் வரும்போது 1, அடுத்த டைம் வரும்போது 2 கூட்டி 3, அடுத்த டைம் வரும்போது 3 கூட்டி 6, அடுத்து வரும்போது 4 கூட்டி 10, இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குமா? வரும். முடிச்சதுக்கப்புறமேட்டு 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது 5050ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை என்ன பண்ணுவோம்? சம் ஆஃப் 1 until %d %n, சம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? n, சம் அப்படின்னா %dனா ஒன்றும் கிடையாது, அந்த இடத்துல கொண்டு போய் ஃபார்மேட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சரி, அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். உங்களுக்கு 100, 1லேருந்து 100 வரைக்கும் அப்படிங்கிற நம்பரோட கூடுதல் தொகை பார்த்திங்கன்னா 5050 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். சரியா? ரேஞ்ச் கேன் ஆல்சோ டேக் வேல்யூஸ் ஃப்ரம் த ஸ்ட்ரிங், லிஸ்ட், டிக்ஷனரி எக்ஸெட்ரா. ஸோ அப்போ அந்த ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? மற்ற டேட்டா டைப்பு, லிஸ்ட்டு, டூப்பிள், டிக்ஷனரி, செட்டு, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய டேட்டா டைப்லேருந்து கூட நீங்கள் வேல்யூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பின்வரக்கூடிய சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ தனித்தனியாக ஊனி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அடுத்தடுத்த சாப்டர்ஸில் இருக்குது. அதனால் பின்னாடி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்கள், ஃபார் வேர்ட். இந்த எக்ஸாம்பிளில் ஃபார் வேர்டுங்கிறது என்னது? கவுண்டர் வேரியபிள் இன் கம்ப்யூட்டர். அந்த சீக்வன்ஸில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? சீக்வன்ஸுக்கு பதிலாக கம்ப்யூட்டருங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க. அதுதான் சொன்னாங்க, ரேஞ்ச் கேன் ஆல்சோ டேக் வேல்யூஸ் ஃப்ரம் த ஸ்ட்ரிங்குங்கிற வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த வார்த்தை எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் எடுத்துக்கும், வேல்யூவையும் கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ரேஞ்ச் என்னது? கம்ப்யூட்டர் தான்.
ஓகேவா? சரி, அடுத்து என்ன பண்ணுறான்? கம்ப்யூட்டர்னு இருந்தால் பிரிண்ட் பண்ண சொல்கிறான். வேர்ட், அந்த வேர்டை பிரிண்ட் பண்ணிக்க சொல்கிறான். வேர்ட்னா அப்போ என்ன பண்ணிக்கும்? ஒவ்வொரு லெட்டராக எடுத்துக்கும். எடுத்துட்டு எண்டுனா என்ன, உங்களுக்கு எண்டு பேராமீட்டர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் செப் அப்படிங்கிற பேராமீட்டர் இருக்குது இல்லையா? இங்கே என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க? எண்டு பேராமீட்டர். உங்களுக்கு ஏதாவது எஸ்கேப் சீக்வன்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எண்ட் பேராமீட்டர் கொடுக்கலாம். செப் அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர் சிம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த செப் பேராமீட்டர் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு எஸ்கேப் சீக்வன்சஸ் தான், அதாவது ஒரு சின்ன ஸ்பேஸ் தேவைப்படுது, அதனால் எண்டு பேராமீட்டரில் கொடுத்துருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வரும். இதுதான் இதோட அவுட்புட்டு. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகுமா, எண்ட் ஆஃப் த லூப்புங்கிறது வந்துடும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நாம் இந்த வைல் லூப்பும் ஃபார் லூப்பும் பார்த்ததே போதுமானது. நாம் இன்னும் வைல் லூப் அதில் முடிச்சிட்டோம். ஃபார் லூப்போட கண்டினியூஷன்லாம் பார்த்திங்கன்னா நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா வைல்குள்ளே வைல், ஃபாரில் ஃபார் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஃபாரில் வைல், வைலில் ஃபார் இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கும். சரியா? அதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த ஃபார் லூப் அப்படிங்கிற முக்கியமான 5 மார்க்கை எழுதி ஹோம்ஒர்க் பண்ணி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? ஓகே, மறுபடியும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்குற வரைக்கும் இந்த ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிங்க. சரியா?